Hi friends, நாம் இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸில் கேட்ட ஒரு நீட் எம்சிக்கு வந்து பார்ப்போம். A Carnot engine having efficiency and works between 4 degrees Celsius and 30 degrees Celsius. It is required to remove 600 calories of heat every second in order to keep the temperature of refrigerated space constant. The power required is take 1 calorie equal to 4.2 joules. ஆப்ஷன் ஏ வந்து 236.5 வாட், பி வந்து 2365 வாட், சி வந்து 2.365, டி வந்து 23.65. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்ட கொஷின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்னாட் இன்ஜின் வந்து 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்குள்ளே வந்து ஒர்க் ஆகுதான். ஸோ இந்த டெம்பரேச்சருக்குள்ளே ஒர்க் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா 600 கேலரிஸ் வந்து ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரோட வேலை என்னென்னா, சோர்ஸ்லேருந்து டெம்பரேச்சர் எடுத்து சரௌண்டிங்க்கு தரணும், அதானே. ஸோ 600 கேலரிஸ் ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணி சோர்ஸ்லேருந்து சுற்றி இருக்க சரௌண்டிங்க்கு தருது. ஸோ எந்த பவரில் வந்து அது வந்து ஒர்க் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த கேலரிஸை ஹீட் பண்ணுறதுக்கு எந்த பவர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வந்து ஆன்சர் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இதுதான் வந்து கிவன். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிப்போம். டெம்பரேச்சர் 1 30 டிகிரி செல்சியஸ். ஸோ 30 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம வந்து கெல்வினாக மாற்றிக்கலாம். ஸோ 273 வந்து ஆட் பண்ணும்போது 303 ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இதுதான். ஸோ T2 வந்து 4 டிகிரி செல்சியஸ். ஸோ T2 வந்து 277 கெல்வின், 273 வந்து ஆட் பண்ணும்போது. ஸோ Q2 வந்து 600 கேலரிஸ். ஒரு கேலரி வந்து 4.2 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது. ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கிட்டாவே மெயினாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா Q2 பை ஒர்க் டன். இது வந்து ஒரு மேஜர் ஃபார்முலா. Q2ன்றது ஹீட் அந்த இதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறது, அதாவது வந்து சரௌண்டிங் இல்லைனா வந்து சோர்ஸ் இல்லாமல் சரௌண்டிங்லேருந்து இருக்கிற ஹீட் தான் வந்து Q2. ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா Q1 மைனஸ் Q2 தான் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இன்னும் ஹீட்டு இல்லாமல் டெம்பரேச்சர் எழுதும்போது இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா T2 பை T1 மைனஸ் T2ன்னு எழுதலாம். ஸோ T1ன்றது சோர்ஸு, T2ன்றது சரௌண்டிங். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே Q2க்கு பதிலாக T2, ஒர்க் டனை வந்து Q1 மைனஸ் Q2ன்னு எழுதலாம், அங்கேயே T1 மைனஸ் T2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது T2 என்ன 277, T2 வந்து 277 போட்டு T1 303 மைனஸ் 277 இதுதானே வந்து இங்கே இருக்க ஃபார்முலா. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து பண்ணும்போது பீட்டா வந்து என்ன கிடைக்கும்னா 277 பை 26ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிடும், Q2 பை ஒர்க் டன். ஸோ இப்போ நமக்கு தேவையானது ஒர்க் டன் தான். ஸோ இந்த ஒர்க் டனை வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பீட்டாவை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா Q2 பை பீட்டான்னு வந்துடும். ஸோ வந்து W ஈக்குவல் டு இங்கே வந்து Q2வோட வேல்யூ 600, ஒர்க் டனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த பீட்டாவோட வேல்யூக்கு பதிலாக அந்த சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ பீட்டா என்ன 277 பை 26, 277 26 டினாமினேட்டர்லேருந்து மேலே போய்டும். ஸோ 600 பை 277 இன்ட்டு 26ன்னு வரும். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் கெலோரிஸில் தான் வரும். ஏன்னா Q2 வந்து கெலோரியில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஜூல்ஸில் மாற்றோம். ஏன்னா ஒர்க் டன்லாம் மேஜராக வந்து ஜூல்ஸில் தான் இருக்கும், கெலோரிஸில் இருக்காது. ஸோ வந்து ஜூல்ஸில் மாற்றும்போது ஒர்க் டன் ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா ஒரு கெலோரி தானே 4.2 ஜூல்ஸ். ஸோ இத்தனை கெலோரி எவ்வளோ அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி தான் பண்ணணும். ஒர்க் டன் ஈக்குவல் டு 600 பை 277 இன்ட்டு 26 இன்ட்டு 4.2 அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து ஃபைனலாக வந்து 236.5 வாட் நமக்கு வந்து கிடைக்கும். இதே வந்து ஜூல் இல்லாமல் வாட்டில் போட்டிருக்கோன்னா ஒர்க் டன் பர் செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர். ஸோ ஒர்க் டன் பர் செகண்ட் தான் வந்து பவர்னு சொல்லலாம். அதுதான் வந்து ஒர்க் டனை தான் வந்து பவர்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் தானே கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன் பர் செகண்ட் வந்து பவர் நம்ம எடுத்துக்கும் போது 236.5 வாட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஸோ இங்கே கலோரிஸ் வந்து ஜூல்ஸாக கடைசியில் மாற்றணும். அது வந்து மேஜர் ஸ்டெப். அப்படியே போடும்போது ஆன்சர் வந்து மற்ற ஏதோ ஒரு ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட் எம்சிக்யூ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.